டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மாநில துணை செயலாளர் அண்ணன் அப்துல்லா ஜாஃபர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்களுடன் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாஃபர் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய அருளால நல்லபடியா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? தமிழ் இஸ்லாமியர்களை தங்களை தமிழர்கள் என்று சொல்வது எவ்விதத்திலும் தவறானது இல்லை. எப்படி சொன்னா, நான் பிறந்த தாய் தமிழ் மொழியை கொண்டவள், தாய்மொழியாக தமிழ் மொழியை கொண்டவள். நான் அவளுக்கு பிறந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மொழி தமிழ் மொழி என்று சொல்வது எவ்விதத்திலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தவறு கிடையாது. காரணம் என்னென்று சொன்னா, இது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக விளக்கமா விளக்கி இருக்கிறான். எப்படின்னு சொன்னா, நாங்கள் உங்களை ஒவ்வொரு கோத்திரமாக பிரித்துள்ளோம், படைத்திருக்கின்றோம், நீங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லிவிட்டு, அதே போல் இப்பொழுது இப்ப தமிழ் பேசுனா தமிழ்னு சொல்லும் போது நம்ம அது மொழி வெறி இனவெறின்னு சொல்றாங்க. அது எவ்விதத்திலையும் தவறு கிடையாது. காரணம், என் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, என் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொல்லும் போது என் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறதுன்னு நான் சொல்வது எந்த தவறுகளும் கிடையாது. அதுபோல அது வெறியும் கிடையாது. ஏன்னா, அடுத்த தாயை பற்றி நான் தவறாக கூறினாலோ, அடுத்த மொழியை பற்றி நான் தவறாக கூறினாலோ, அதுதான் வெறியை தவிர, அதுதான் மொழி வெறி இனவெறியை தவிர, தன்னுடையதை பற்றி உயர்த்தி சொல்வது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. நான் இதே போல நான் தமிழன் என்று சொல்வது எனக்கு அது பெருமைதானே தவிர எந்த வகையிலும் சிறுமையும் கிடையாது. அதனால நம்ம தமிழர் உண்மையை சொல்றது எந்த விதத்துல தவறு? இப்ப நான் ஒரு வெளிநாட்டுக்கு போறேன், அவன் கேட்கறான் நீங்க எந்த நாடுன்னு கேட்கறான், என்ன இந்தியன் சொல்றேன். இந்தியன் சொன்னோடனே அவன் கேட்கறான், நீங்க எந்த மொழியை சார்ந்தவர்னு கேட்கறான். அப்ப நான் தாய்மொழி, என்னுடைய தாய்மொழி எந்த மொழி, அதை நான் தமிழ் என்னுடைய மொழி தமிழ் மொழி என்று சொல்வது எவ்விதத்திலும் தவறு கிடையாது. அதே போல இஸ்லாத்திலும் இது தவறு கிடையாது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில கடந்த சில வருடங்களாகவே தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுடைய சுயநலம் கொண்ட அரசியலை தானே செய்யறாங்களே தவிர மக்களுக்கான அரசியலை அவங்க செய்யல. இதை எப்படின்னு சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் உண்மையாக நியாயமாக சுயநலமற்று இருந்தார். அவருடைய பெயர் மாவீரன் பழனி பாபா என்பவர். அந்த மாவீரன் பழனி பாபா ஐயா அவங்க இந்த மக்களுக்காகவே உண்மையா பாடுபட்டாங்க. இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னு சொன்னா, அதுவும் இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்குன்னு சொன்னா, அவங்களுடைய குரல் தான் முதல் குரலா இருக்கும். இன்றைக்கு அவர்கள் நம்மோட இல்ல, எதிரிகளால கொல்லப்பட்டாங்க. அவங்கதான் இஸ்லாமியர்களுக்காக உண்மையாக இருந்தாங்க, உண்மையாக செயல்பட்டாங்க. இன்றைக்குள்ள இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாஜகன்னு சொல்லி இஸ்லாமிய மக்களை கோழைகளாகவும் மிக மிக பயந்தாங்கோலி கோழைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய நபி, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று அவருடைய பெயரை கேட்டாலே எதிரிகளுக்கு 3 நாள் நடக்கும் தூரம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உள்ள எதிரிகளுக்கு பயம் இருக்குமாம். அவர்களுடைய உம்மத்தினரான நாம் இந்த பாஜக என்கிற பூச்சாண்டிக்கு பயப்படலாமா? அப்படி பயந்தாலே நாம் ஒரு முழுமையான இஸ்லாமியன் இல்லை. காரணம், அல்லாஹ் சூரே பக்ராவில் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்கள் எனக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், நீங்கள் எனக்கு மட்டுமே சிரம்பணிய வேண்டும்,
உன்னுடைய தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது, இருந்தும் உன் தாய் எனக்கு மாறு செய்வாரே ஆனால் அவரை தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய சொல் செயல் அதற்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஆக எங்களுடைய இறைவனான அல்லாஹ் எந்த விதத்திலும் பலகீனமானவன் இல்லை. அவன் மிகவும் வல்லமை படைத்தவன், அவன் மிகவும் அருள் கொண்டு சக்தி உடையவன். அவனே குன் ஃபயகுனுல்லாஹ் குல்லு ஷைஇந்தல்லாஹ். அவன் சொல்லுக்கு இந்த ஒவ்வொரு புல் பூண்டும் அசைவு இருக்கும். அவன் இருக்கும் போது நாங்க இந்த பாஜக என்ற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பாஜக என்ற பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இன்னைக்கு உள்ள நம்முடைய இஸ்லாமிய தலைவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக 1 சீட்டு 2 சீட்டு வாங்கிக்கிட்டு இந்த இஸ்லாமிய மக்களை மிகவும் பயந்தாங்கோலி கோழைகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மறுமையில் மிகப்பெரிய பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதற்கு வந்து சிறுபான்மை பாதுகாவலன் இவர் தான் சிறுபான்மை பாதுகாவலன், இவர் தான் சிறுபான்மையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களே சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சிறுபான்மை என்றால் என்ன? அது ஒரு அடிமை சொல். இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மூமினான இஸ்லாமியன் தான் பெரும்பான்மை. மறுமை வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்லியிருக்கான்? நல்ல மூமினுக்கு சொல்லியிருக்கான், முஸ்லிமுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ப ஒண்ணு இல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அவங்க எந்த வகையில பெரும்பான்மை? நாளை மறுமை வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை யாருக்கு அமையுதோ அவங்கதான் பெரும்பான்மை. இம்மையிலும் அவங்கதான் பெரும்பான்மை, மறுமையிலும் அவங்கதான் பெரும்பான்மை. சிறுபான்மை என்பது இது ஒரு அடிமை சொல். இதை சுகமாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் கிடையாது. எந்த வகையில என்ன சிறுபான்மைன்னு சொல்ற அப்படின்னு அவன் எதிர்த்து கேட்கணும். அதுல பாராட்டக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பா பாராட்டக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்களை எந்த வகையில் நீ சிறுபான்மை என்று சொல்லுற? ஒருவர் மதம் சார்ந்து எப்படிடா சிறுபான்மையா இருப்பாரு? அவங்கள சிறுபான்மைன்னு சொன்னா செருப்ப கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார். இது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒரு சொல் செயல். இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் யாருமே அப்படி சொல்லல. இஸ்லாமும் அப்படிதாங்க சொல்லுது. இஸ்லாம் எந்த இடத்துல இஸ்லாமியனை சிறுபான்மைன்னு சொல்லுது? அப்படி அல்லாஹ் சொல்லாதையும் ரசூல்லா சொல்லாதையும் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் பெருமையோடு தன்னுடைய சிறுபான்மை பாதுகாவலர். யாரு சிறுபான்மை பாதுகாவலர்? யாருக்கு யாரு பாதுகாவலர்? எங்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலன், எங்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி இருக்கிறதல்ல, அதுதான் எங்களுக்கு பாதுகாவல். ஆக எங்களுக்கு மனிதனால் எந்த மனிதனும் எங்களுக்கு பாதுகாவலன் இல்லை. எங்களுக்கு படைத்த இறைவனான அந்த ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் தான் பாதுகாவலன். நாங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பயந்தவர்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். உங்களுடைய கருத்துப்படி இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சரியான அரசியலை கத்துக் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க? இஸ்லாமிய அடிப்படையில சரியான அரசியலை கத்துக் கொடுக்கல. அவங்களுடைய சுயநலத்திற்காக, ஒரு சீட்டுக்காக, தன்னுடைய லாபத்திற்காக அவங்க இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப இஸ்லாமிய அரசியல் என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, மலைகள் இருக்குது. இந்த மலைகளை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த மலைகளை நாம் ஏன் படைத்தோம் தெரியுமா? இந்த பூமி நிலையாக இருப்பதற்காகவே நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கும்போது இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் மலைகளை உடைச்சி கல்லை ஆக்கி அதை ஆக்கி தன்னுடைய வருமானத்திற்காக மலைகளை உடைச்சி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அல்லாஹ் சொல்றான் பாருங்க திருக்குறான்ல 273வது பக்கம், தமிழாக்கத்துல உள்ள 273வது பக்கம் 47வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லது யாதோர் ஆபத்து வரும் என்ற பயத்தின் மீது இவர்கள் இருக்கும் நிலையில் இவர்களை அவன் பிடித்து விடுவான் என்பதையும் அவர்கள் அச்சமற்று இருக்கிறார்களா? ஆகவே நிச்சயமாக உங்கள் இரட்சகன் மிக்க இரக்கமுடையவன், மிக கிருபையுடையவன். அல்லாஹ் படைத்தவற்றில் உள்ள எப்பொருளும் அதனுடைய நிழல்கள்
அவை தாழ்வானவையாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு சாஷ்டாங்கம் செய்பவையாக வலப்பக்கமும் இடப்பக்கங்களும் சாய்கின்றன என்பதை இவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப மரங்களை வெட்டுறாங்க. இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து மரங்களுக்காக மாநாடு நடத்துறாரு, கடலுக்காக மாநாடு நடத்துறாரு, மாடுகளுக்காக மாநாடு நடத்துறாருன்னு சொல்றாங்க, கேலி செய்யறாங்க. இது வந்து என்னன்னா இந்த தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த 1 சீட்டு 2 சீட்டுக்காக அவங்களுக்கு இன்னும் சிறிய வார்த்தையில சொல்ல போனா சொம்படிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆக இஸ்லாமிய அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி செய்வது என்பது இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யறாங்க. மலைகளை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு, மரங்களை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு, உயிரினங்கள் ஆடு மாடுகள் இன்னைக்கு கறியா நம்ம சாப்பிடுறோம்னா அதை பாதுகாத்துக்காக போராடுறாரு. ஆக இஸ்லாமிய அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதைதான் தமிழ் தேசிய அரசியல் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப சாராயம் வந்து இஸ்லாத்தினுடைய ஹராம். மது விற்பனை செய்யறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக இளங்குல விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான்னு இன்றைக்கு ஆளக்கூடியவர்கள் சொல்லுதான் அது. ஆனா அதை சொல்லிட்டு அதே மது விற்பனையை செய்யறாங்க. இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்துச்சு, சாராயம் ஹராம்னு சொன்ன உடனே ரோட்ல தூக்கி கொட்டினாங்க சாராயத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு இடத்துலயும் யாருக்காகவும் எதுக்காகவும் சமரசம் செய்யல. அதாவது இந்த அளவுக்குனாக்கா அந்த காலத்துல இந்த அரபிகள் வந்து தன்னோட வீட்டுல வந்து பெரிய மடாக்கள்ல எல்லாம் வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்க, சாராயத்தை ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அந்த வஹி வந்துச்சு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்ல கேட்டவன தூக்கி ரோட்ல தூக்கி கொட்டினாங்க. அந்த சாராய ஆடு ஓடுன மாதிரி அந்த ஒரு ரோட்ல எல்லாம் ஓடுனுச்சு அப்படிங்கிறது வரலாறு. இது இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பல மக்களுடைய தாலிகள் பறிபோது, பல குழந்தைகள் சிறுவர்கள் சாகுறாங்க, பல தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீருக்கெல்லாம் நாளைக்கு யா அல்லாஹ் இந்த கொடுமைகளை செய்த பாவிகளை நீயே பார்த்து கொள்ளும் கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ்வின் சாபம் நம் மீது உண்டாகும். இதுல இருந்து அல்லாஹ் நம்மள எல்லாரையும் பாதுகாக்கணும். தயவு செய்து இந்த என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், எவர் ஒருவர் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு திரை மறைவில்லைன்றான் அல்லாஹ். அவங்க கை ஏந்திட்டாங்கன்னா அந்த பாதிப்புக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். அதனால தயவு செய்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் மது விற்பனை செய்யும் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் நல்லவர்களுக்கு வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து வருகின்ற சந்ததியினர் வருகின்ற தலைமுறை பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நம்மளுடைய தமிழ்நாடு முஸ்லிம் மக்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவனுக்கு அஞ்சி நல்லவர்கள் யாரோ லஞ்சம் ஊழல் தீயவை இந்த மதுபத போதை பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்காக எந்த அரசியல் நல்ல அரசியலோ அதை தேர்ந்தெடுத்து இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமான பாதையில் நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இம்மக்களிடம் இன்ஷா அல்லாஹ் அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக சான்றுகளோடு பதில் சொன்னீங்க. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி பதில் சொன்னமைக்காக டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.